அது எல்லாமே முதல்வருடைய அலுவலகத்தில் தெரிவிப்பாங்க. அது எல்லாமே முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அது இல்ல கோயிலோட நிலமெல்லாம் பல இடங்களில் ஆக்கிரமிப்புல இருக்கு. கோயிலோட இடம்லாம் பல இடங்களில் ஆக்கிரமிப்புல இருக்கு. அதெல்லாம் வந்து மீட்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க? எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கோம் சார். ஆட்சிக்கு வந்து 40 நாள் தான் ஆகுது. முதல்ல அனாலிசிஸ் பண்ணணும். இந்த மாதிரியான என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். டிசிபி ரெண்ட் இன்னும் இதெல்லாம் வராமல் இருக்குன்னு பார்க்கணும். யார் என்க்ரோச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை பார்க்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நீங்கள் வந்து திரைப்படத்தில் வர மாதிரி ஒரே நாளில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத காரியம், உங்களுக்கே தெரியும். பட் நிச்சயமாக கோயில் பேரில் இருக்கக்கூடிய நிலங்கள், கோயிலுக்கான நிலங்கள் யார் என்க்ரோச்மெண்ட்டில் வச்சுருந்தாலும், அது யாராக இருந்தாலும், அதற்கு யார் முன்னாடி துணை இருந்திருந்தாலும், இந்த என்க்ரோச்மெண்ட்டுக்கெலாம் இப்போயும் யார் சப்போர்ட்டாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுப்போம். அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் இந்த இந்து அறநிலையத்துறை கோயில் சம்பந்தமான இடத்துல வந்து கனிம வள கொள்ளை நடக்கிறதா அதையும் நாங்கள் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரியான அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட இடங்களில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள், அந்த இடத்துல அந்த லேண்டில் இங்கேயே கூட ஸ்ரீரங்கத்திலே வந்து பல்வேறு இடங்களில் வந்து இல்லீகலான கனிம வள கொள்ளைகள், மணல் கொள்ளைகள் நடந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து அதெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கோம், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கைது நடவடிக்கைகள் தொடருது. இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, ஒரு இடத்துல வந்து யாருக்கும் தெரியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக மீடியா நண்பர்கள் கூட ஆதாரத்தோடு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி வெளியில் போகாத அளவிற்கு அனைத்து நடவடிக்கையும் நான் எடுத்து தரேன். நன்றி, தேங்க்யூ.